بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقب الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في الفرقان العليم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أيحسب الناس يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. صدق الله العظيم العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவனின் அன்பும் கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனம் அஹ்சிபன் நாஸ யத்ருக்கு யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்துனூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, நீங்க ஈமான் கொண்டிருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி நாங்கள் ஈமான் கொண்டோம், யகூலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்றதுக்காண்டி உங்களை சோதனை செய்யாமல் நீங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என நீங்கள் எண்ணுகிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். சொர்க்கம் எல்லாருக்குமே வேணும், நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டுட்டீங்க அப்படின்றதுக்காண்டி மட்டும் உங்களுக்கு சொர்க்கத்தை தரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். இந்த ஆயத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் கலிமா சொன்ன முஃமினாக மாத்திரம் நாம் இருக்கக்கூடாது. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலும் பொறுமையாக இருந்து அந்த பொறுமையில் வெற்றி அடைந்து சொர்க்கத்தை அடையும் முஃமின்களாக நாம் ஆக வேண்டும். அந்த முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சோதனை பொதுவாக நமக்கு சோதனை வரும்போது அதுல சில விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நமக்கு சோதனை வருது, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு கவலை, என்னமோ ஒண்ணு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா முதல்ல நாம என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்வின் பக்கம் மீளணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு பொருளை காணோம் அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதாவது அல்லாஹ்வின் பக்கம் மீள்பவர்களாக நாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிரணும். இந்த மாதிரி பாடத்தெல்லாம் நம்ம பச்சை பிள்ளைகிட்ட இருந்து படிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கை குழந்தையா இருக்கும் தெரியுமா, 1-2 வயசு பிள்ளைங்கள்லாம் இருக்கு தெரியுமா, அந்த பிள்ளைங்களை பாருங்களேன், அவ்வளோ ஈஸியாலாம் அந்த பிள்ளைங்களை கையில தூக்கிட முடியாது. அந்த பிள்ளை அந்த 1 வயசு 2 வயசுல பிள்ளைகளுடைய பார்வை நடைவுட பானம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரை பார்த்தாலும் குற்றவாளியா மட்டும்தான் பார்க்கணும். அம்மா அப்பாவை தவிர தான் முகத்துக்கு தெரிஞ்சவங்களை தவிர வேற யாரும் தூக்குனாலும் ஓன் அழுதும். பொதுவா பிள்ளைங்களை கடத்த போறவங்கள யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பிள்ளைய கூட ஈஸியா கடத்திடலாம். ஆனா என்ன செஞ்சிட முடியாது, இந்த கை குழந்தையா பச்சை பிள்ளையா இருக்கும் தெரியுமா, இந்த பிள்ளைகளை அவ்வளவு லேசுல தூக்கிட்டு போயிட முடியாது, அழுது ஊற கூட்டிடு. அப்ப சொல்ல வரக்கூடிய செய்தி, தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அழுகைய அழுது தன் பக்கத்துல தனக்கு விருப்பமானவங்க அம்மா அப்பா உடனே கூப்பிடுதா இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு கவலை வரும்போது எடுத்த உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீள்வங்களா நாம் என்ன செய்யணும், இருக்கணும். மூமினா இருந்தாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தவங்க வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, நல்ல யோசிச்சுங்கன்னு சொல்றாங்க. திரும்ப கேட்கிறாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். திரும்ப கேட்கிறேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இப்படி 3 தடவை கேட்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நேசிக்கிறீங்களா? அப்ப நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வறுமையை பயந்துக்கங்க. என்ன நீங்க நேசம் கொண்டதின் காரணமா உங்களுக்கு என்ன வரும், அல்லாஹ்வுடைய சோதனை வரும், உங்களுக்கு வறுமை வரும். அதை நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாக இருந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கத்துத்தராங்க. நாம நல்ல ஈமான்தாரியாக மட்டும் இருந்து விடாமல்
அல்லாவிடந்து புறத்தில் வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருந்தவர்களாக, நல்ல பொறுமையா இருந்து அந்த பொறுமையை விதைப்பவர்களாக இருக்கணும். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தோசல் அவங்களுடைய வரலாறு நாம பார்க்கும்போது, அவங்க குழந்தையா இருக்கிறாங்க, சின்ன பிள்ளையா அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவங்க அம்மா எப்படி தான் பிள்ளைய ட்ரெயின் பண்றாங்கன்னு பாருங்க. அதனாலதான் பெரிய இறைநேசரா அவங்க ஆனாங்க. தான் பிள்ளைய எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு உணவு வேணும்னு சொல்லி தன் அம்மா கிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல தொழுகு, அல்லாட்ட உதவியை, உனக்கான தேவையை நிறைவேற்றுவோன்னு அல்லாஹ், உன்னுடைய தேவையை நீ அல்லா கிட்ட கேளு என்பதாக சொல்லி தொலை சொல்றாங்க. அல்லா கிட்ட கேட்க சொல்றாங்க. அல்லாட்ட கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க, அல்லாட்ட கேட்கிறாங்க. அந்த மாதிரி அங்க உணவு இருக்கும், போய் பாருங்க உணவு இருக்குது. இப்படியே தொடர்படியா நடக்குது, இப்படியே தொடர்படியா நடக்குது. தனக்கு பசிக்குது, தனக்கு உணவு வேணும், தனக்கு என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் அதை அல்லாவிடம் மாத்திரம் கேட்க வேண்டும் என்று பழக்கப்படுத்துறாங்க. ஏதோ ஒரு பயண வேலையை அம்மா வெளியே போயிடுறாங்க. ஒரு நேரம் புள்ள வருது, அம்மா வீட்டுல இல்ல, எந்த ஒரு பொருள் என்ன செய்யப்படல, சமைச்சு வைக்கப்படல. அப்ப புள்ள வந்தாச்சு, வயிற்றுக்கு பசியும் வந்துருச்சு. என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க, அல்லா கிட்ட உணவை கேட்கிறாங்க. இப்ப சாப்பிட போறாங்க. டிராவல்ல இருந்து அந்த அம்மா, அவங்களோட அம்மா ரொம்ப வேகமா ஓடி வராங்க. என்ன காரணம்னு சொன்னா, இன்னைக்கு மட்டும் உணவு கிடைக்காம போயிடுச்சு, உணவு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஈமான் கேள்விக்குறியாயிடும். அப்படிதானே, இன்னைக்கு இத்தனை நாளா கேட்டு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள புள்ள சாப்பிட்டு போயிடுச்சு. புள்ள என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டு போயிடுச்சு, உணவு வைக்கப்படல. இப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் மீது நாம முழுமையான நம்பிக்கை வைத்தவங்களா, நமக்கு வரக்கூடிய சோதனைகள்ல பொறுமையானவர்களாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில, அசாதாரணமான முறையில் அல்லாஹ்வுடைய உதவி நம்மள வந்து சேருன்றது அதனுடைய நோக்கம். நம்மளுடைய ஈமான் எவ்வளவு உறுதியானதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கத்தியை நீட்டாங்கன்னு சொன்னா கழுத்துல காவலா நம்ம கட்டி கொடுக்குற ஈமானா நம்ம ஈமான் நிற்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி கத்தியை நீட்டும் போது மையம்னக மின்னி யா முஹம்மது, முஹம்மதே உன்னை என்கிட்ட காப்பாற்ற போறது யாருன்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் சொன்னாங்க, கத்தி கீழே விழுந்துச்சு. என்ன காரணம், அந்த சோதனையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் மேல பயங்கரமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு கத்தி கீழே விழுந்துருச்சு. அப்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி நம்ம கிட்ட கத்தியை நீட்டி கையில கால கழுத்து என்பதா சொல்லும் போது நாம அல்லாஹ் சொன்னா ஐயோ அல்லாஹ் சொல்லிட்டாங்க கீழே போட்டுருவானா, நடக்காது. என்ன காரணம், இதனுடைய வெளிப்படையான விஷயம் என்ன, நமக்கு என்ன இல்ல, அவ்வளவு உறுதியான நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உறுதியான ஈமானை வளர்த்தவர்களாக எப்பேற்பட்ட சோதனையிலையும் அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை வச்சவங்களா நாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அந்த அசாதாரண முறையில அல்லாஹ்வினுடைய உதவி நம்ம வந்து சேரும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது எல்லா சோதனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் நாம உறுதியான ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவ்வாறு இருக்க தௌஃபீக் செய்வானாக. வாரும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்த புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.